வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வட பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நமது செய்தியாளர் நீலமலை ராஜா அவர்களும் பாலக்காடு பகுதியிலே இருந்து திரு சவுதி சம்சுதீன் அவர்களும் இணைந்து ஒரு சிறப்பான செய்தியை நமக்கு தந்திருக்கிறார்கள். யானைகள் மனிதர்களோடு நேசமாக, பாசமாக, அன்பாக பழகக்கூடியது என்று பண்டு காலம் என்று சொல்லுவார்களே, அந்த காலம் முதல் இந்த காலம் வரை என்ற சொல்லுக்கு இணங்க யானைகள் மனிதர்களை நேசமாக, பாசமாக பழகியிருக்கிறது. பழைய திரைப்படங்களில் கூட பார்த்திருக்கலாம். காடுகளிலே தவறவிட்ட குழந்தையை எடுத்து வளர்த்தி ஆளாக்கிய தங்கமல ரகசியம் என்ற ஒரு திரைப்படம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த ஒரு திரைப்படம், அருமையான திரைப்படம் தங்கமல ரகசியம். அந்த திரைப்படத்திலேயே காடுகளிலே தவறவிட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை எடுத்து வளர்த்துவது ஒரு யானைதான் என்று அன்றைய காலத்தில் அந்த திரைப்படத்தை கதையை அமைத்திருப்பார்கள். இப்படி பல்வேறு திரைப்படங்கள் இருக்கிறது. யானைகளோடு நேசமாக பழகுவது, யானைகள் மனிதர்களுக்கு நேசத்தை தருகிறது என்று நல்ல நேரம் என்ற ஒரு திரைப்படம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த தங்கமலர் ரகசியத்தை போல இதிலும் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் 7 யானைகளோடு நண்பராக அதனோடு இணைந்து நடித்திருப்பார் நல்ல நேரம் என்ற திரைப்படத்தில். இது உதகையில் கூட பாடல்களை எல்லாம் எடுத்திருப்பார்கள். அந்த பாடல் வரிகள் கூட சிறப்பாக அமைந்திருக்கும். காருக்குள்ளே பொண்ணு இருக்கு பார்த்துக்கோ, கண்ணு ரெண்டும் அதன் மேலே போட்டுக்கோ என்று அந்த யானையை மெல்ல தள்ளு, காருக்குள்ளே பொண்ணு இருக்குது, கண்ணு ரெண்டும் பொண்ணு மேலே போட்டுக்கோ, பொண்ணு சிரிக்குது, ஓரக்கண்ணால் பார்க்குது என்ற போல வசன பாடல்களை போட்டு அந்த திரைப்படத்தை உதகையிலே எடுத்திருப்பார்கள் நல்ல நேரம். இதை போல கமலஹாசனை வைத்து ராம் லட்சுமண் என்ற ஒரு திரைப்படத்தையும் யானைகளை வைத்து எடுத்திருப்பார்கள். இப்படி யானைகளோடு மனிதர்கள் பழகுவதும் நேசமாக இருப்பதும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் சில வேளைகளில் யானைகளுக்கு மதம் பிடிக்கும் என்று சொல்லுவார்கள். அப்படி மதம் பிடித்து விட்டால் வளர்ப்பு யானைகள் கூட அது மிருக குணத்திற்கு சென்றுவிட்டு மனிதர்களை துன்புறுத்துவதும், ஏன் மனிதர்களை கொல்லக்கூட துணியும் என்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நமது நீலமலை தொலைக்காட்சியில் பாலக்காடு பகுதியிலே இருந்து தந்திருக்கிறார்கள். கேரளா மாநிலம் பாலக்காடு குட்டநாடு என்ற ஊரில் தேர் திருவிழா ஒன்று சிறப்பாக நடைபெறுகிறது. இதற்காக ஒரு யானையை வரவழைத்திருக்கிறார்கள். நாராயணகுட்டி என்ற யானை. அந்த யானை ஊர்வலத்தில் அமைதியாகவும் அழகாகவும் யானை பாகன் சொல்வதை கேட்டு வந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று அது மிரண்டு விடுகிறது. கூட்டத்தை பார்த்து ஏதோ ஒன்று அதற்கு தேவையில்லாதது நடந்திருக்கிறது. நடந்ததனால் அது மதம் பிடித்த யானையை போல் மிரண்டு தாக்குதலில் யானை பாகன் குஞ்சுமோகன் என்ற அந்த யானையை கொஞ்சி பாராட்டி குளிக்க வைத்து தன்னுடைய பிள்ளையை போல வளர்த்த யானை பாகன் குஞ்சுமோகன் உயிரிழந்தார். அவரை காலில் போட்டு மிதிக்கும் காட்சிகளையும் நமது செய்தியாளர் படம் பிடித்து அதை வழங்கியிருக்கிறார். இதில் பலியான முன் யானையினுடைய மேலே அமர்ந்திருந்த யானை பாகன் குஞ்சுமோகன் தவறி கீழே விழுவதையும் அதை யானை மிதிப்பதையும் அந்த கோவில் திருவிழாவிலே கலந்து கொண்ட பக்த கோடிகள் பயந்து நாலாபுரம் ஓடுவதையும்
இதை படம் பிடித்து நமது செய்தியாளர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ചവിട്ടി വന്നു ഇപ്പൊ ചാടി എടാ പിന്നിലും കൂടി നോക്കിട്ടാ എടാ അതിനൊന്നും പറക്കി കൊണ്ടുപോത്തി இதை நமது செய்தியாளர் அந்த பகுதி மக்களும் தெரிவித்த போது, யானை என்பது ஒரு சாதுவான ஒரு விலங்கு என்றாலும் அதுவும் மிருகம் தானே, மிருக குணத்தை காட்டிவிடும், எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நமது நகர்வள பகுதிக்கு இந்த செய்தியை நமது செய்தியாளர் நீலமலை ராஜா அவர்களும் பாலக்காடு பகுதியிலே இருந்து சவுதி சம்சுதீன் போன்றவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்று தெரிவித்து, நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, யூடியூப் பகுதியில் எப்போதும் கண்டு மகிழ உடனடியாக நீங்கள் யூடியூபில் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினார் இனி என்ன இதுபோன்ற செய்திகளை எப்போதும் கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து, இந்த செய்திகளை எல்லாம் பார்த்து நமது செய்தியாளரிடம் நாம் கேட்பது, செய்தி குழுமம் கேட்பது, உங்களுடைய பாராட்டுக்கள், உங்களுடைய கருத்துக்களை நமது நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே சென்று கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று அன்போடும் கேட்டு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்